காமராஜரின் கல்வி கனவு மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் சென்றடைகிறதா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு வைத்துள்ள கோவை காட்டூர் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி நிறுவன தலைவர் ஜெயபிரபா. கோவை காட்டூர் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் சுமார் 90 சிறப்பு குழந்தைகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இக்குழந்தைகளுக்கு இங்கு முறையான பிசியோதெரப்பி, பேச்சு தெரப்பி, விஷன் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, சிறப்பு கல்வி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், மியூசிக், நடன பயிற்சி, ஆர்ட்ஸ் மற்றும் கிராஃப்ட்ஸ் உள்ளிட்ட பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காமராஜரின் கல்வி கனவு மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் சென்றடைகிறதா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு இப்பள்ளியின் சார்பாக கேள்வி எழுப்பியுள்ளனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையம் சார்பில் காமராஜர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜெயபிரியா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தார். காமராஜர் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்ற கொள்கையை உருவாக்கினார். இன்று அந்த ஒவ்வொரு குழந்தை என்ற வார்த்தையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் உள்ளனரா என்ற கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளிகளுக்கு அரசு உள்ளது, தனியார் பள்ளிகளுக்கு கட்டண வருவாய் உள்ளது. ஆனால் ஏழை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி, சிகிச்சை, மறுவாழ்வு, உணவு, போக்குவரத்து வழங்கும் சிறப்பு பள்ளிகள் எதை நம்பி இயங்க வேண்டும் எனவும், காமராஜர் தற்போது வாழ்ந்திருந்தால் இத்தகைய பள்ளிகள் நிதியின்றி போராட அனுமதித்திருப்பாரா எனவும், இது எங்களின் குற்றச்சாட்டு அல்ல, தமிழக அரசிடம் எங்களின் மனப்பூர்வமான கேள்வி என்றார். தமிழக அரசு சிறப்பு பள்ளிகளுக்கான நிரந்தர நிதி உதவி, சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் சிகிச்சை நிபுணர்கள் நியமனம், உட்கட்டமைப்பு மேம்பாடு, மாணவர் நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாட்டு மானியங்களை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். காமராஜரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிப்பதை விட அவரது கல்வி கொள்கையை மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதே உண்மையான மரியாதை. தமிழக அரசே காமராஜரின் கனவை முழுமையாக்குவோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.